வீட்ல வந்து பொண்ணு எடுக்கிறோம் இல்ல பொண்ணு குடுக்குறோம் அப்படின்னா, என்னென்ன விஷயங்கள கண்டிப்பா நம்ம நோட் பண்ணணும் சார்? ஒரு வீட்ல 2 பொண்ணு இருக்குது. இப்போ அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண போகிறாங்க. இப்போ இந்த பொண்ணுக்கு முதல் பொண்ணு கல்யாணம் பண்ணுறவங்க அடுத்த 2வது பொண்ணு பண்ண போகிறாங்க. அது சரி. முதல் பொண்ணு கல்யாணம் பண்ண போகும்போது பையன் வீட்டை தேட போகிறாங்க. என்ன மாதிரி வீட்டில் உள்ள பையனை தேடணும் அப்படின்னா, நீங்கள் பார்க்குற 2 பொண்ணு வச்சுருக்கிறவங்க நீங்கள் பார்க்குற இடமும் 2 பையன் உள்ள வீட்டில் தான் பொண்ணு கொடுக்கணும். ஒரு வீட்டில் வந்துட்டு ஒரு பொண்ணு ஒரு பையன் இருக்குது. பையன் தான் பெரியவன் அப்படின்னு வைங்க அந்த வீட்டுக்கு. அப்போ வீட்டுக்கு தலசன்னு அர்த்தம். இன்னொரு வீட்டில் பொண்ணு கொடுக்குறீங்க, அங்கேயும் ஒரு பொண்ணோ ஒரு பையனோ இல்லை 2 பொண்ணோ 2 பையனோ, இங்கே பொண்ணு அங்கே கொடுக்க போகிறீங்கன்னாக்கா தலசன்னு திருமணம் பண்ணக்கூடாது. 2 பொண்ணு, 1 பையன் இருக்காங்க. அதே மாதிரி அந்த வீட்லயும் 2 பையன், 1 பொண்ணு இருக்கிறாங்க அப்படின்னா, நீங்க சொன்னீங்களா 2 ஆண் இருக்கிற இடத்துல 2 பெண் இருக்கிற இடத்துல தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு. 3ஆவதா எக்ஸ்ட்ரா ஒருத்தவங்க இருந்தால் பிரச்சனை இல்லையான்னு கேட்குறேன். அது இல்லை அது. அதை 2ன்னு சொல்கிறோம். இல்லாததுக்கு இருந்தாலும் ஒன்றும் தவறு கிடையாது. ஓகே. இந்த மாதிரி மேரேஜெல்லாம் எக்காரத்து கொண்டும் எந்த சிச்சுவேஷன்லேயும் டிஸ்ட்ரிபியூட் ஆகாது, பிரச்சனை வராது. கணவன் மனைவினாக்கா சின்ன சின்ன ஊடல் அதெல்லாம் இருக்கும். ஃபார்மட் நியூமராலஜி நேயர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம். நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து பல்வேறு விதமான ஃபார்மட் நியூமராலஜி மற்றும் ஆன்மீகம் சம்பந்தமான தகவல்கள் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு பதிவில் திருமணங்கள் எப்படி பண்ணுறது ரொம்ப வெற்றிகரமானதாக அமையும் அப்படின்றத பற்றின தெளிவான விளக்கம் கொடுக்கறதுக்காக நம்ம கூட இன்றைக்கி ஃபார்மட் நியூமராலஜியினுடைய தந்தை டாக்டர் மகா தனசேகர் ராஜா அவர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. சார், முன்னாடியெல்லாம் வந்து கல்யாணம் அப்படின்னா ஜாதகத்தை வந்து எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு ஜோதிடர்கிட்ட பார்த்து அப்படி திருமணத்தை முடிவு பண்ணாங்க சார். ஆனால் நம்மளுடைய பதிவுகள் எல்லாம் பார்க்க பிறந்த தேதி என்ன, அந்த தேதி இன்னொரு ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு மேட்ச் ஆகுதா, என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நியூமராலஜி படி நம்ம பார்க்கணும் அப்படின்றத வந்து பார்த்து தான் இன்றைக்கி ஒரு திருமணங்களே நடத்துகிறாங்க. எல்லா விஷயங்களுக்கும் ஃபார்மட் நியூமராலஜியே ஒரு டூல் மாதிரி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க சார். அப்படி இருக்கும் பொழுது திருமணங்கள் எப்படி பண்ணணுன்றதுக்கு நிறைய பதிவுகள் நீங்கள் சொன்னால் கூட, நீங்கள் ரீசெண்டாக சொன்ன ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப வியப்பாக இருந்துச்சு. ஒரு வீட்டில் நீங்கள் போய் பொண்ணு எடுக்கிறீங்க, இல்லை நீங்கள் ஒரு வீட்டுக்கு பொண்ணு கொடுக்குறீங்க அப்படின்னா இந்தந்த விஷயங்கள் எல்லாம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க சார். ஸோ அந்த என்ன விஷயங்கள்னு சொன்னீங்கன்னா பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயர்களுக்கும் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார். ஸோ ஒரு வீட்டில் வந்து பொண்ணு எடுக்கிறோம் இல்லை பொண்ணு கொடுக்குறோம் அப்படின்னா என்னென்ன விஷயங்களை கண்டிப்பாக நம்ம நோட் பண்ணணும் சார்? இந்த காலகட்டத்தில் நிறைய அந்த காலத்திலே கூட வந்து பார்த்திங்கன்னா சில விஷயங்கள்லாம் கிராமத்தில் உள்ளவங்க அவங்க வந்து வெளியே வேணால் அந்த பெரியவங்க எதுவுமே சொல்லாமலே செஞ்சுருக்காங்க. ஆனால் அது எல்லாமே உண்மை. அது நடைமுறை சாத்தியத்துக்கு கனெக்டிவிட்டி இருக்கும். ஆனால் அதை அவங்க சொல்லலை. ஏன்னா அந்த காலத்தில் ரொம்ப பெரியவங்ககிட்ட அதுக்கு உள்ளவங்க அடுத்த கட்டத்தில் உள்ளவங்க கேட்க மாட்டாங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு ரொம்ப வயசானவங்க வந்து 75 வயசு, அவர் பையனோ பொண்ணோ 50 வயசுன்னு வைங்களேன். அந்த காலத்தில் 50 வயசுனாக்க வந்து கேட்கலாம். அவங்க வந்துட்டு நான் சொல்கிற இதை செய்யணுங்க, இவங்க சொல்லுவாங்க, அவங்க செய்வாங்க, அவ்வளோதான். ஏன் இதுக்கெல்லாம் ஐயோ எங்கள் அப்பா கிட்ட கேட்க முடியாது, எங்கள் அம்மாட்ட கேட்க முடியாது, பெரியவங்க சொல்லிட்டாங்க கேட்போம். இந்த கேட்கக்கூடாது, கேட்க மாட்டோம், கேட்கக்கூடாது கேட்டு இப்படியே ஒரு கட்டத்தில் எதுவுமே கேட்கல, எதுவுமே தெரிஞ்சுக்கிறல. நம்ம நிகழ்ச்சியில் அதை தான் சொல்லிகிட்ருக்குறோம். சிலது அதுவும் இருக்கும், சிலது நம்ம விஞ்ஞானம் கலந்து நம்ம சொல்லுவோம். இப்போ சொல்ல போகிறதும் ஒரு நம்ம வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய லைஃப்பில் வந்து ரொம்ப அந்த ஒரு டிஸ்டர்ப்டான லைஃப்பை நிறைய பார்த்துட்ருக்குறோம். காரணங்கள் ஏதோ நம்ம சொல்கிறோம். இது முக்கியமான காரணம் என்ன? அந்த காலத்தில் 1/2 டஜன் 1 டஜன் ஒரு வீட்டில் இருந்தாங்க, அப்போ விட்டுருங்க. இந்த காலத்தில் ஒரு வீட்டுக்கு ஒரு குழந்தை இல்லைன்னா 2 குழந்தை தான். அது இப்போ ஒரு வீட்டில் ஒரு பெண் இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி 2 பெண் ஒரு வீட்டில் இருக்குது. இன்னொருத்தர் வீட்டில் 2 பையன் இருக்குது. இன்னொருத்தர் வீட்டில் ஒரு பையன் ஒரு பொண்ணு, ஒரு பொண்ணு ஒரு பையன், இப்படி தான், இவ்வளோ தான் இருக்குது. ஒரு சில வீட்டில் தான் ஒரே ஒரு பொண்ணு இல்லைன்னா ஒரே ஒரு பையன், இவ்வளோ தான் இருக்குது. இதில் சப்ஜெக்ட் என்னென்னாக்கா, ஒரு வீட்டில் 2 பொண்ணு இருக்குது. இப்போ அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண போகிறாங்க. இப்போ இந்த பொண்ணுக்கு முதல் பொண்ணு கல்யாணம் பண்ணுறவங்க அடுத்த 2வது பொண்ணு பண்ண போகிறாங்க. அது சரி. முதல் பொண்ணு கல்யாணம் பண்ணும்போது பையன் வீட்டை தேட போகிறாங்க. என்ன மாதிரி வீட்டில் உள்ள பையனை தேடணும் அப்படின்னா, நீங்கள் பார்க்குற 2 பொண்ணு வச்சுருக்கிறவங்க நீங்கள் பார்க்குற இடமும் 2 பையன் உள்ள வீட்டில் தான் பொண்ணு கொடுக்கணும். அந்த மேரேஜ் தான் சக்ஸஸ் ஆகும். ஏன் சார் அப்படி ஒரு ரூல்ஸ் வந்து அது ரூல்ஸ் இல்லை சொல்கிறேன். ஏன்னா சில இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைக்காலஜின்னு ஒன்று இருக்கும், லாஜிக்னு இருக்கும். லாஜிக்ன்றது இடத்துல நம்ம இதில் போய் ஒரு சின்ன ஆராய்ச்சி பண்ணால் ரிசல்ட் கிடைக்காது. ஆனால் நான் சொல்ல போகிறேன், பிளைனாகவும் பிளைண்டாகவும் எதுவுமே நம்மளதில் கிடையாது. ஆமாம். அதுக்கு ஒரு டெஃபினிஷன் நான் கண்டிப்பாக கொடுப்பேன், அதுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பேன், அதுக்கு ஒரு விளக்கம் கொடுப்பேன், என்னென்னமோ கொடுப்பேன். கொடுக்காமலாம் எதையுமே விட மாட்டேன், பிளைனாக சொல்ல மாட்டேன்.
அது சொல்லுவேன் கண்டிப்பாக. முதல்ல இதை சொல்லிக்கிறேன், அப்புறம் அதை பின்னாடியே சொல்லுவேன். 2 பொண்ணு ஒரு வீட்டில் இருக்குது, கல்யாணம் பண்ணணுன்னாக்கா 2 பையன் வீட்டில் தான் நீங்கள் பையனை முதல்ல தேடணும். உங்கள் பெரிய பொண்ணு கல்யாணம் பண்ண போகிறீங்க உங்கள் வீட்டில், பையன் பார்க்குற இடத்துலேயே முதல்ல 2 பையன் வீடாக தான் தேடணும் ஆச்சுங்களா. அப்போ அதே மாதிரி 2 வீட்டில், ஒரு வீட்டில் 2 பையன் இருக்குது, நீங்கள் பொண்ணு தேடுறது தான் இதே லாஜிக் தான். 2 பொண்ணு எங்கே இருக்குதோ அங்கே தான் போய் பார்க்கணும். அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மேரேஜ் தான் சக்ஸஸ் ஆன மேரேஜ் ஆகும். இப்போ பார்க்குற நேயர்களுக்கு ஒரு டவுட் வரலாம் சார், எனக்குமே அந்த டவுட் இருக்குது. என்னென்னா, இப்போ வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி 2 பெண்ணு இல்லை 2 பையன் இருக்கிற வீட்டில் எடுக்கிறோம், எக்ஸ்ட்ராவாக இன்னொரு குழந்தை ஒரு ஆணோ பெண்ணோ இருக்கிறாங்க அப்படின்னா அந்த வீட்டில் நாங்கள் எடுக்கலாமா கூடாதா அப்படின்ற ஒரு கேள்வி. சூப்பர் கேள்வி. அது ஏதாவது ஒரு வீட்டில் தான் ரேராக தான் 3 குழந்தை இருக்கும். இப்போ எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒரு அண்ணா, நாங்கள் 2 பொண்ணுங்க, அக்கா, நான். ஸோ இந்த மாதிரி இருக்கிற வீட்டில் நாங்கள் 2 பேர் கல்யாணம் பண்ணதுமே 2 ஆண்கள் இருக்கிற மாதிரியான வீட்டில் தான் கல்யாணம் பண்ணோம். ஸோ அப்படின்றப்போ அது கரெக்டாக இருக்குமா சார்? அது கண்டிப்பாக பதில் சொல்கிறேன். ஒரு இதுக்கு சொல்லிவிட்டு இன்னொன்று சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு வரேன். சரி, ஓகே சார். அப்போ தான் கரெக்டாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போன மாதிரி இருக்கும். இப்போ சரிங்க, இது 2 பேர் சொல்லிட்டீங்க, 2 பொண்ணு இருந்தால் 2 பையன் வீட்டில் தான் அங்கே போனேன். நீங்கள் மாறி பண்ணிங்கனாவே அந்த மேரேஜ் சக்ஸஸ் ஆகாது, ஆனது இல்லை. ரைட். இப்போ இன்னொரு வீடு, ஒரு பொண்ணு ஒரு பையன் இருக்குது, அந்த வீட்டில் நீங்கள் பொண்ணு அங்கே தான் நீங்கள் எடுக்கணும். உங்கள் வீட்டில் ஒரு பையன் ஒரு பொண்ணு இருக்கா, இப்போ நீங்கள் உங்கள் பையனை கல்யாணம் பண்ண போகிறீங்களா, பொண்ணு கல்யாணம் பண்ண போகிறீங்களா, இன்னொரு வீட்டை தேடுங்க. பொண்ணு கொடுக்க போகிறீங்களா, அந்த வீட்டில் ஒரு பையன் ஒரு பொண்ணு இருக்கிற வீட்டை தேடுங்க. அப்போ தான் அந்த மேரேஜ் சக்ஸஸ் ஆகும். அப்போ உங்கள் பையனை போயிட்டு 2 பொண்ணு இருக்கிற இடத்துல நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது ஆகாது. ஏன் கேள்வி கேட்டீங்க, பதில் இருக்குது ஆச்சுங்களா. இது ஒரு லாஜிக். ஏன்னா லாஜிக்கு ரொம்ப விஷயங்கள், லாஜிக்கு சில நேரத்தில் லாஜிக்கு வந்து பதில் சரியாக இருக்கும், சில இடத்துல லாஜிக்குன்னு சொல்லி நம்ம வந்துடலாம், வர முடியாது. ஏன்னாக்கா லாஜிக்ன்றது வந்து நிஜ வாழ்க்கையில் வந்து கணவன் மனைவி சந்தோஷமாக இருந்தால் பாட்டு பாட முடியாது. ரோட்டில் நின்று பாட்டு பாடுவாங்களா, ஏன் நல்லா தானே இருந்தீங்கன்னு கேள்வி கேட்டுருவாங்க. ஆனால் அதே சினிமாவுக்கு ஒன்று போயிட்டீங்கன்னா, ஏன்னா சினிமாவும் வந்துட்டு நம்ம வாழ்க்கையோட நிறைய விஷயம் கனெக்ட் தான் ஆகுது, இல்லைன்னா சொல்ல முடியாது. அங்கே சந்தோஷமாக இருந்தால் பாட்டு தான் பாடணும். நீங்கள் பாட்டு பாடலைன்னா படம் ஓடாது. கரெக்ட் சார். இங்கே பாடினீங்கன்னாக்கா நீங்கள் நடமாட முடியாது, வெளியில் வெளியே நடமாட முடியாது. நல்லா இருந்தாங்கப்பா, நேற்று வரைக்கும் நல்லா இருந்தாங்கன்ற மாதிரி ஆயிடும். அங்கே நீங்கள் அதை செய்யலைன்னா படம் ஓடாது. ஸோ அதனால் அதுக்கும் லாஜிக்கு இதுக்கும் லாஜிக்கு தான். சினிமா லாஜிக்கு, இது குடும்ப லாஜிக். அப்போ லாஜிக்குன்றது 2 இடத்துலையும் உங்களுக்கு கனெக்ட் ஆகுது. சில இடத்துல ஓகே ஆகுது, சில இடத்துல ஓகே இல்லைன்னு கிடையாது, அந்த இடத்துக்கு அதுக்கு அடாப்ட் ஆகுது. அதனால் இந்த பொண்ணு பையன் எடுக்கிறது இப்படி இருக்குது. அடுத்து நீங்கள் அதை நான் இன்னொன்று சொல்லி வர்றேன். இதில் இன்னொரு முக்கியமானது தகவல் என்னன்னாக்கா, ஒரு வீட்டில் வந்துட்டு ஒரு பொண்ணு ஒரு பையன் இருக்குது, பையன் தான் பெரியவன் அப்படின்னு வைங்க அந்த வீட்டுக்கு. அப்போ வீட்டுக்கு தலசன்னு அர்த்தம். இன்னொரு வீட்டில் பொண்ணு கொடுக்குறீங்க, அங்கேயும் ஒரு பொண்ணோ ஒரு பையனோ இல்லை 2 பொண்ணோ 2 பையனோ, இங்கே பொண்ணு அங்கே கொடுக்க போகிறீங்கன்னாக்கா தலசனும் திருமணம். நீங்கள் முதல்ல சொன்னதெல்லாம் பார்த்தீங்கன்னா தலசம் உள்ள கிளாஷ் ஆகும். அதுதான் இந்த பாயிண்ட். ஓகே, ஏன் சார் அந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க? அதுக்கு பின்னாடி ஏதாவது ரீசன் ஏதாவது இருக்கா? அதுதான் தலசம் பண்ணக்கூடாதுன்னு இப்போ சொல்லலை. அது இந்த பாயிண்ட் மட்டும் முன்னொரு காலத்தில் அது உண்டு. தலசம் பொண்ணு இருக்கிற இடத்துல தலசம் பையனை கொடுக்காதன்னுவாங்க. கொடுத்தா என்னன்னாக்கா நான் சொல்கிறதெல்லாம் நடக்கும். சில பேர் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கும், சிலருக்கு திருமணம்னு ஒன்று பண்ணி முடித்து அடுத்த கையோட மேக்ஸிமம் லேடிஸுக்கு தான் வந்துட்டு ஹெல்த் ஃபிசிக்கல் தொந்தரவு ரொம்ப வந்துடும். கண்டிப்பாக லேடிஸு தான் வரும். ஏன்னா லேடிஸ் உடம்பு தான் வந்துட்டு சென்சிட்டிவானது. என்ன சொல்கிறீங்க? ஆமாம் சார், அதில் டவுட்டு கிடையாது. அவங்களுக்கு தான் ரொம்ப சென்சிட்டிவ்னு போது எல்லாமே அஃபெக்ட் பண்ணி விட்டுரும். சில பேர் வந்து ஃபேமிலியாக கனெக்ட் ஆகாமல் போயிடும். சரி, இப்படி நிறைய விஷயங்கள் சொல்லலாம். தலசம் பொண்ணு இப்போ திருமணம் பண்ணிங்கனாக்கா சிலதுக்கு குழந்தை பிறந்தால் கூட அது வந்து ஒரு ஃபுல்ஃபில் இல்லாத இருக்கும். அதனால தான் தலசன் பண்ணக்கூடாதுன்னே சொல்கிறது. பண்ணிங்கன்னா இதில் 50% டிஸ்ட்ரிபியூட் ஆகிரும், மேரேஜ் செப்பரேஷன் ஆகிரும். அதான் டிஸ்ட்ரிபியூஷன் எல்லாம் ஒன்று தான். ஆனால் சார் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் வந்து அரசாங்கமே நாம் இருவர் நமக்கு ஒருவர்னு சொல்கிறாங்களே சார். இப்போ ஒரு குழந்தைங்க மட்டும் வச்சுருக்கிறவங்க அப்படி தானே சார் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது? நீங்கள் கேட்குறது நியாயம்தான். அதான் சொல்கிறேன்னா, இந்த லாஜிக்கு சில நேரத்தில் அந்த இடத்துக்கு போனால் அதுக்கு லாஜிக் கரெக்ட், இந்த இடத்துக்கு போனால் இது லாஜிக் கரெக்டுன்ற மாதிரி அந்த கேள்வி நியாயம்தான். நானே ஒரு பொண்ணு தான் வச்சுருக்கிறேன், அவர்கிட்ட ஒரே பையன் தான் இருக்குது, தலசம் தானே பண்ண முடியுங்கிறது தான் கேள்விக்கு பதில். அதை இல்லாமல் நீங்கள் வேறு பார்த்துக்கிறீங்கன்னு நான் சொல்ல வந்தேன். அப்படி தான் சூழ்நிலை வரும். அந்த சூழ்நிலையை நீங்கள் தள்ளி போடலாம். இப்போமே பார்த்து அங்கேயே பண்ணணுன்னா அது அதான் நடக்கும். 6 மாதம் தள்ளி போட்டு வேறன்னு பார்த்தா அது நடக்காது. எல்லாமே நம்ம கையில் தான் இருக்குது. வண்டி ஓட்டுற மாதிரி தான் இருக்குது. வண்டி எவ்வளோ ஸ்பீடு போனாலும் பிரேக்கு நம்ம கையில் தான் இருக்குது. கரெக்டு. நீங்கள் பிரேக்கை பிடிக்க விட்டுட்டிங்கன்னா தப்பு வந்து வண்டி மேலே இல்லை, உங்கள் மேலே. இந்த செயலை செய்கிறது
நீங்கள் தள்ளி போட்டிங்கனாக்கா சரி, தள்ளி போடாமல் இருந்து நீங்கள் உடனே செஞ்சீங்கன்னா அது உங்கள் தவறுங்கிற மாதிரி நீங்கள் தான் செய்யணும். ஏன்னா நமக்கு வந்து நம்ம வாழ்க்கைங்கிறது நமக்கு அல்டிமேட்டாக எல்லாத்துக்கும் சரி, நாம் ஜெயிக்கணும். நம்ம வாழ்க்கை எந்த எந்த வித சேதாரம் இல்லாமல் இருக்கணும். அதுக்கு இந்த மாதிரி இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்களாக தான் இருக்கும். ஆனால் இதுதான் மேஜர் ரோல் ஒவ்வொருத்தருக்கும். ஒவ்வொருத்தர் வாழ்க்கையும் பெரிய சக்ஸஸ் கொடுக்கறதுக்கு இதுதான் முக்கியம். நான் அதெல்லாம் சொல்லுவேன் என்கிட்ட வரவங்க, ஐயா நாங்கள் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டோமேம்பாங்க. சரி விடுங்க, நான் என்ன பண்ணுறது. அதனால் இதெல்லாம் முக்கியம். நீங்கள் சொன்ன மாதிரி அடுத்த ஒரு கேள்வி கேட்டீங்க, 3வது குழந்தை இருந்தால் நாங்கள் என்ன பண்ணுறது. அதுக்காக இன்னொரு வீட்டில் போயிட்டு 3வது குழந்தை உள்ள இடத்துல போய் நம்மளாம் தேட முடியாது. உங்களுக்கு 3வது கிடச்சதே பெருசு, அவங்களுக்கு இன்னொரு வீட்டுக்கு எல்லாத்துக்கும் 3வதுக்கு எங்கே போகிறது. அது எப்படினாலும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லை நான் என்ன கேட்குறேன்னா சார், இப்போ வந்து 2 பொண்ணு 1 பையன் இருக்காங்க. அதே மாதிரி அந்த வீட்லேயும் 2 பையன் 1 பொண்ணு இருக்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் சொன்னீங்களா 2 ஆண் இருக்கிற இடத்துல 2 பெண் இருக்கிற இடத்துல தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு, 3வதா எக்ஸ்ட்ரா ஒருத்தவங்க இருந்தால் பிரச்சனை இல்லையான்னு கேட்குறேன். அது இல்லை, அது அதை 2ன்னு சொல்கிறோம். இல்லாததுக்கு இருந்தாலும் ஒன்றும் தவறு கிடையாது. ஓகே. இந்த மாதிரி மேரேஜெல்லாம் எக்காரத்து கொண்டும் எந்த சிச்சுவேஷன்லேயும் டிஸ்ட்ரிபியூட் ஆகாது, பிரச்சனை வராது. கணவன் மனைவினாக்கா சின்ன சின்ன ஊடல் அதெல்லாம் இருக்கும், மனஸ்தாபம்லாம் இருக்கும். மனஸ்தாபன்றது இருக்கிறது என்னன்னாக்கா காலமுறை இருக்கும், சாயந்தரம் போயிடும். சில பேருக்கு 1 ஹவர் இருக்கும், சில பேர் 1 நிமிஷம் கூட இருக்காது, தாங்க மாட்டாங்க. சரி அவ்வளோதான். அதையே உள்ளுக்குள்ளேயே போட்டுட்டு அதை டெவலப் பண்ணுறது ஸ்க்ரீன் ப்ளே பண்ணிங்கனாக்கா அப்படி தான் நடக்கும். என்ன சொல்கிறது, காலமுறை சின்ன மனசில் ஒரு சின்ன சண்டை வந்ததுன்னா விட்டுறணும் அதை. ஆனால் இப்போ நான் சொல்கிற மாதிரிலாம் நீங்கள் மேரேஜ் பண்ணிங்கனாக்கா இதெல்லாம் அவங்களெலாம் பெருசாகவே இருக்காது, சிம்பிளாக போயிடும். உங்களை பெரிய அளவுக்கு அது பெருசுப்படுத்தாது. ஏன்னா எல்லாத்துக்குமே காரணம் மனசு தான். மனசை தாண்டி இந்த செயல்கள் தான். இந்த செயல்கள் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் நம்ம மனசு அதுக்குள்ளே அடாப்ட் ஆகும். இதெல்லாம் நீங்கள் செய்யும்போது உங்களை ஒரு தொந்தரவு பண்ணாது. அவங்கள அறியாமல் சின்ன சின்ன தவறுகளாக பேசியோ தவறாக நடந்துட்டால் கூட அதெல்லாம் ஈஸி டேக்கராக எடுத்துருவோம். சரி சரி விட அதெல்லாம் அப்படின்ட்டு போயிடுவாங்க. ஆனால் இதை செய்யாமல் முதல்ல நம்ம வழக்கமாக அப்படி நீங்கள் செய்கிற மாதிரி செஞ்சிங்கன்னு வைங்களேன், இதை தான் பெருசாக எடுத்துக்கிடுவாங்க. ஏதாவது ஒரு சின்ன சின்ன விஷயம் எடுத்துக்கிட்டால் கூட நீ எப்படி செய்யலாம், உடுப்பான கூட விட மாட்டாங்க. அதையே டெவலப் பண்ணி அதை ஸ்க்ரீன் ப்ளே எல்லாம் பண்ணி பெரிய படம் ஓட்டுற அளவுக்கு ஓட்டி அவரும் வாழாமல் எல்லாத்தையும் வாழ விட பண்ணிடுவாங்க. ஆனால் அது நடந்துடக்கூடாது. பண்ணுற மேரேஜ் சக்ஸஸ் ஆகணும். இந்த வழிமுறையெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். முழுமையான சக்ஸஸ்ஸு எல்லாத்துக்கும் கிடைக்கும். இந்த வழிமுறை பண்ணுங்கள், கண்டிப்பாக நடக்கும், கிடைக்கும். இது வரைக்கும் யாரும் சொல்லப்படாத ஒரு ரகசியம். இவ்வளோமா உட்காந்து இந்த பார்ப்பீங்களா? கண்டிப்பாக. அப்போது ஒவ்வொரு வாழ்க்கையும் சக்ஸஸ் ஆகிறதுக்கு சின்ன சின்ன மேட்ரு தான் இருக்கும். அதுக்குள்ளே ஒரு சின்ன ரிசர்ச்லாம் இருக்குது. அதெல்லாம் பண்ணிவிட்டு போயிட்டு போங்க. முழு வாழ்க்கையை, முழு லைஃபை எல்லாருமே என்ஜாய் பண்ணலாம். கண்டிப்பாக. சின்ன சின்ன கரெக்ஷன் பண்ணோம் அப்படின்னா வாழ்க்கையை ரொம்ப சூப்பராக பெருசாக வாழலாம் அப்படின்றதுக்கு இந்த ஒரு எக்ஸாம்பிள் வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் திருமணம் பண்ணும்போது இந்த சின்ன சின்ன விஷயங்களை பார்த்துக்கிட்டாலே லைஃப் நல்லா இருக்குன்றப்போ கண்டிப்பாக இதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயர்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறோம். ரொம்ப நன்றி சார். வணக்கம்மா.